லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி நடித்த கூலி தற்போது போஸ்ட் புரொடக்ஷன் கட்டத்தில் உள்ளது. ஆகஸ்ட் 14ஆம் தேதி உலகம் முழுவதும் திரையரங்குகளில் வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளது. சீதாரே ஜமீன் பர் படத்தின் விளம்பரத்தில் ஈடுபட்டுள்ள பாலிவுட் நடிகர் அமீர் கான் சமீபத்தில் ஒரு நேர்காணலில் ரஜினிகாந்தின் கூலி படத்தில் தனது கதாபாத்திரம் குறித்து மனம் திறந்து பேசினார். கூலி படத்தில் தனது கதாபாத்திரம் சுவாரஸ்யமாகவும் உற்சாகமாகவும் இருக்கும் என்றும், படம் வெளியானதும் அனைவருக்கும் பிடிக்கும் என்று அவர் நம்பிக்கையுடன் நம்புவதாகவும் அமீர்கான் கூறினார். இதைத் தொடர்ந்து சில நெட்டிசன்கள் நடிகர்கள் தங்கள் படங்களையோ அல்லது கதாபாத்திரங்களையோ வெளியீட்டிற்கு முன்பு மிகைப்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டனர். ஏனெனில் அதிகப்படியான எதிர்பார்ப்புகள் வெளியீட்டிற்கு பிறகு அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யப்படாத போது படம் பின்னடைவுக்கு வழிவகுக்கிறது. லோகேஷ் கனகராஜுடன் ஒப்பந்தம் செய்துள்ளதால் படம் குறித்து அவர் கருத்துக்களை வெளியிட முடியாது. மேலும் அமீர்கானின் வர இருக்கும் படமான சீதாரே ஜமீன் பர் படத்திற்கு குறைந்த அளவிலான விளம்பரமே உள்ளது. எனவே அவர் தனது சொந்த படத்தின் விளம்பரத்தை அதிகரிக்க கூலி விளம்பரத்தை பயன்படுத்த முயற்சிக்கிறார் என்று சிலர் விமர்சித்து வருகின்றனர்.